முகத்தை நீ பார்த்திருப்பாய். ஆமா. ஆனா நான் எப்போது மாங்கல்யம் விட்டேனே அதில் இருந்து அவருடைய முகத்தை நீ பார்த்தாய். இவள் அம்மா அப்பா ஆமா நீ யாரு? என்ன நீ யாரு? அப்பா ஆமா உனக்கு என்ன வேண்டும்? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, எல்லாம் வேண்டும். எல்லாம் நாட்டில் பாதி வேண்டுமா கேட்டு வருகிறேன். ஆமா யார் நீ? நான் என்ன சொல்வேன்? உன்னுடைய மகளை பார்த்தியா? என் மகளா? உன்னுடைய மகள் மலர்விழி எப்படி இருப்பாய் என்று எனக்கு தெரியாதா? 30 லட்சம் படைத்தவள். அவளுடைய முகம் அழகெங்கே, கேவலம் உண்முக முகம் எங்கே? ஆமா நீ யார்? ஏதாவது கேட்க இங்க வந்தாய்? என்னுடைய மகளுடைய என்ன திருமணத்துல ஏதோ கபட நாடகம் ஆடி இருக்கு. நீங்க சொல்வது அனைத்தும் உண்மைதான். உன்னுடைய மலர்விழியே உன்னுடைய மகள் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? ஆமா. இந்த நேரத்தில் இப்படி ஒரு கோலத்தில் இருக்கிறது என்றால் இறைவன் விட்ட வழியாக வாழ்க்கை இழந்த பாவி எனக்கு வாழ வழியிலப்பா தான் வாழ்ந்தால் உலகத்திலே என்னை போற்றுவார் யாரும் இல்லை, என்னை சுற்றுவார் யாரும் இல்லை. வாழ்க்கையில் இழந்த பாவி வாடுதம்மா எந்த உள்ளும் என்னை வாடுதம்மா பாவிமானும் வாடுதம்மா இந்த ஏழை உள்ளும் பாக்குதம்மா பாவிமானும் இளவாழ தள்ளி முள்ளாகலாம் தழுதாலும் தொழுதாலும் பழிய கிளையா வாடுதம்மா இந்த இழி உள்ளும் பகுதம்மா பாவிமனும்
கண்களை திறந்து பாருங்கள் அப்பா. உன்னுடைய மலர்விழி நான் தான் நான் தான் மலர்விழி. போதோடு பேசியது ஏனென்றால் பெண்ணாசி இதுவரை உனக்கு மரியாதை கேட்கிறேன். நீ யார்? உன் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. எத்தனை முறை எடுத்து உரைத்தால் உன் மலர்விழி மலர்வி என்று சொல்கின்றேனே, உன்னுடைய செவிகளுக்கு கேட்கவில்லையா? என்ன நீ பதில்? என்ன நீ பதில்? பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு பகலி தோன்றி நிலவி பகலி தோன்றி நிலவி நாடகு திராடி திரையாடி தாயகம் என் கழுத்தில தாலி கட்ட கணவனே என்னுடைய மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டார். உன்னுடைய மகளை போய் நீயும் மகள் என்று சொல்கிறாயே, உனக்கு நன்றாக இருக்கிறதா? நீ என்னுடைய மகள் தானே? மாற்றமில்லையே. மாற்றமே கிடையாது. ஆமா. அழகு படைத்த என் மகளுக்கு அந்த முகத்தில் வந்த காரணம் என்ன? ஐயோ இறைவா, இந்த கொடுமையை நான் எப்படி உரைப்பேன்? இந்த உண்மையை சொன்னால் என்ன தீங்கு நடக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது அப்பா. ஏய், ஐயோ, எனக்கு தெரியும். ஏனென்றால் ஆழகால விஷத்தை நம்பலாம், கோலமாமதி ஏனையை நம்பலாம், கொல்லும் வேங்க புலியை நம்பலாம், காணன் ஆறுடன் தூதரை நம்பலாம், ஆனா கண்ணன் வேண்டர் மரவரை நம்பலாம், ஆனா உன்னை போட்டு சேலை கட்டிய மாதரை எப்போது போய்விடாது. அதனால் போதும் போது நிலாடி அப்பா, ஏ அப்பா, அப்பா போல எனக்கு அருளே. உன் கையில முடிச்சு காலம் மறக்க, அந்த காலம் மறக்க. ஏ அப்பா அப்பா உன்னை போல யாரு மேலே யாரு மேலே ஏ அப்பா,
மகனாகி அந்த உண்மையை சொல்லும் நீ மறந்து விட்டாயே தந்தையே. உன்னுடைய மகள் நான் தான். எல்லாம் தெரிந்து விட்டது. ஆகினால் உனக்கு மரியாதை இருப்பது கிடையாது. ஆச்சரியவாச்சரிய தந்தது ஐயோ கட்டிய கணவனும் வேறென்று சொல்லிவிட்டார். என் தந்தையும் மகளில் என்று சொல்லி சொல்லிவிட்டாரே. இனி நான் எங்கே செல்வேன்? யாரிடம் செல்வேன்? நான் எங்கே போவேன்? இறைவா, அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா? அப்பா உனக்கு ஈடாகுமா? அப்பா உன் ஜகத்தை மிஞ்சிடுமா? தாய்ப்பாதும் போராளி அல்ல பகலம் அது நீராடி அப்பா அப்பா ஒன்றுக்கு ஈடாகுமாகாது அப்பா உலகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாது ஓடிரந்தான் அடிநடப்பல உபாது
சென்றான் ஆமாங்க. ஞானமணி. ஆமா டேய், ஜெயவீரன் ஆமா அதிவீரன் என்று இரு பிறந்தோம்.